ராஜா சார் இன்னுமா மெயில் அனுப்பல? டைம் ஆயிட்டு இருக்குல்ல. சாரி சார், அம்சரா சார். டைமை கீப் பண்ணுங்க ராஜா. ஓகே சார். அப்படியா வாட்ச் எப்படியோ கட்டிச்சு. அப்பா கிட்ட கேட்டு நம்ம ரிமோட் கார் வாங்க வேண்டாம். ஹலோ அப்பா வாட்ச் என்கிட்ட தான் இருக்கு. வாட்ச் கண்டுபிடிச்சிட்டியா? ஏய் சூப்பர்ரா. என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு வை, அப்பா ஈவினிங் வந்து வாங்கி தரேன். ஓகே ஓகேப்பா. ஓகேடா. வாட்ச் கிடைச்சிருச்சு. இனி யாராலையும் எடுக்க முடியாது. நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம வச்சுட்டு போறேன் பாருங்க, லூசு. இந்த வாட்ச் நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப நாய்க்குட்டி கன்ஃபார்ம்டு. ஃபோன் பண்ணுவோம். ஹலோ அப்பா. சொல்லு ஆழியா. வாட்ச் என்கிட்ட தான்ப்பா இருக்கு. வாட்ச் கண்டுபிடிச்சிட்டியா? இப்பதான் அகில் ஃபோன் பண்ணி வாட்ச் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா? இல்லப்பா, என்கிட்ட தான்ப்பா இருக்கு. வாட்ச் யார்கிட்டயோ ஒன்னு இருக்குல்ல. இதுக்குப்பா. சரி, நீ என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு வை, நான் வந்து வாங்கி தரேன் விசாரிச்சுட்டு. ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. சரிங்களா, வச்சுட்டுமா? இந்த பிளேஸ்ல ஏற்கனவே தேடிட்டாச்சு. இங்க வச்சா யாருமே தேட மாட்டாங்க. இருக்கு இருக்கு. இருக்கு. என்ன பண்றா இவ? போயிட்டா. டன் டடன் டடன். வாட்ச் இதுதான் ஒளிச்சு வச்சாளா? ஒருவேளை ஆழியா கிட்ட மட்டும் இந்த வாட்ச் இருந்துச்சுன்னு எப்படியாவது பேசி நாய்க்குட்டி வாங்கிடுவா. அவ மட்டும் நாய்க்குட்டி வாங்கிட்டா அகிலுக்கும் ஆழியாக்கும் வர சண்டை நடக்கும். பேசாம இந்த வாட்சை நானே கொடுத்து ஃபேமிலி ட்ரிப்புன்னு கேட்டுடலாம். எப்படியும் ஃபேமிலியாக தானே வெளில போகிறோம், அதனால பெருசாக யாருக்கும் மனஸ்தாபம்லாம் வராது. முதல்ல ஒளிச்சு வைப்போம். என்ன வாட்ச காணோம்? ஒருவேளை அப்பா அகில் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்களே, அவன் கிட்ட தான் இருக்குமோ? அவன் தான் எடுத்திருப்பான்.